Unit 7 experimental research designs. ஆல்ரெடி ரிசர்ச் டிசைன் அப்ரோச்சஸ் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ரிசர்ச் டிசைனிங்ல வந்து குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், மிக்சட் மெத்தட்ஸ். ஸோ இது குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் எக்ஸாக்ட்லி அட் ஆப்போசிட் டிசைன் வியூஸ். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நீட். நம்ம குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவான்னு சூஸ் பண்ண போறோம். இட் டசன்ட் மீன் தேர் போலார் ஆப்போசிட்ஸ் அப்படின்றது கிடையாது. தேர் சீன் அஸ் எக்ஸிஸ்டிங் ஆன கண்டினியூம். அக்கார்டிங் டு நியூமன் அண்ட் பென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சஸ் ஆர் நாட் டை டைச்சோட்டோமஸ், அதாவது எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸ் கிடையாது, பட் ரெப்ரசென்ட் டிஃபரெண்ட் எண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஸ்டடி ரிசர்ச் ஸ்டடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் மைட் பி மோர் குவாலிட்டேட்டிவ் தென் குவான்டிடேட்டிவ். அது மாதிரி சில ரிசர்ச் ஸ்டடி வந்து இட் இஸ் மோர் குவான்டிடேட்டிவ். இஃப் யூ டேக் பிஹேவியல் ரிலேட்டடா ரிசர்ச் ஸ்டடி இருக்கும் அப்படின்னா தட் பிஹேவியரல் வரும்போது குவாலிட்டேட்டிவா இருக்கும், வேற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது அது குவான்டிடேட்டிவா இருக்கும். மிக்சர் மெத்தட் ரிசர்ச் வந்து இட் லைஸ் இன் பிட்வீன். இட் ஃபீச்சர்ஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிசைன்ஸ். ஸோ கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்கும் குவாலிட்டேட்டிவ்னா அப்படின்னா இட் யூசஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு இன்டெப்த் இன்டர்வியூ இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு த பிஹேவியர் தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். வேற குவான்டிடேட்டிவ் இருக்கும்போது யூசஸ் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ் ஆர் ஹைபாத்தசிஸ். இப்போ வந்து இப்போ ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வச்சுன கொஸ்டினர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ப்ரீடிஃபைன்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும், க்ளோஸ் எண்டடாக இருக்கும். ஸோ தே ஹாவ் டு பிக் அன் ஆப்ஷன் கிவன் சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு, எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபைடு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டிசைனில் அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் வர்சஸ் நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன். ஸோ குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் போக இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்டலா நான் எக்ஸ்பெரிமெண்டலான்னு. ஸோ வென் யூ வாண்ட் டு டெஸ்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வந்து தான் சூஸ் பண்ணுவாங்க ரிசர்ச்சர். பிகாஸ் ஒரு வேரியபிள்ஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணுது, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது the researcher have the control over variables and environmental factors. ஏதாவது erroneous variables affect ஆகுது அப்படின்னா they have to conduct experiment in such a way that it should be a controlled experiment, and we can assign participants randomly to groups in experimental design. So this approach helps establish cause and effect relationship by controlling external influences. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட், குவாசி எக்ஸ்பெரிமெண்ட். ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது என்னன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ரேண்டமா அந்த குரூப்ல அசைன் பண்றது. ஸோ இது வந்து ரேண்டமா அசைன் பண்றதுனால எந்த ஒரு பயாஸ் ஃபீச்சரும் இல்லாம ஒரு வைடர் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் எவ்ரிபடி வில் கெட் அன் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். வேற குவாசி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்போது ரேண்டம் அசைன்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டு குரூப்ஸ் லைக் கிளாஸ் ரூம், ஃபேமிலி, வாலண்டியர் குரூப்ஸ், அது மாதிரி குரூப்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ரேண்டம்லி அசைனிங் பர்சன் இன் அ குரூப். அதுவாக ஒரு குரூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தே ஹாவ் லெஸ் கண்ட்ரோல் ஓவர் வேரியபிள்ஸ் கம்பேர்ட் டு ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ குவாசி எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்களோட வேரியபிளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தே கேன் கண்ட்ரோல் த வேரியபிள்ஸ். நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்னா என்னன்னா the researcher does not manipulate the independent variable. அந்த காசை வந்து அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியாது ஆர் சேஞ்ச் பண்ண முடியாது. நோ ரேண்டம் அசைன்மெண்ட். ஸோ எப்படி நேச்சுரலா அக்கர் ஆகுதோ அந்த ரிசர்ச்சர் கேன் ஜஸ்ட் அப்சர்வ் த வேரியபிள்ஸ். எதர் இன் லேப் ஆர் ரியல் வேர்ல்ட் செட்டிங் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ண முடியும். ஷி கேன் நாட் மேனிப்புலேட் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கார்லேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா டிஸ்கிரைப்ஸ் சிச்சுவேஷன் ஆஃப் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண முடியும். கார்லேஷன்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் இஃப் தே ஃபைண்ட் அவுட் த டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் ஆர் தேர், அதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து we can observe and write. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் அண்டர்லைங் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். ஸோ ப்ரொஃபஸர் ஆர் ஏ ஃபிஷர் he gave some foundation ideas. ஸோ 3 principles வந்து சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் ரெப்ளிகேஷன், பிரின்சிபல் ஆஃப் ரேண்டமைசேஷன், பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல். பிரின்சிபல் ஆஃப் ரெப்ளிகேஷன்ன்றது என்னன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இட் ஷுட் பி ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ். ஒரு டைமும் வர ரிசல்ட் வச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம காசு இருந்துச்சுன்னா எஃபெக்ட் சேமாக தான் இருக்கா ஆன் ஈச் டைம் அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. எக்ஸாம்பிள் வந்து யூ வாண்ட் டு எக்ஸாமின் த எஃபெக்ட் ஆஃப் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். அப்போ வந்து ஒரு அந்த நிலத்தை வந்து ரெண்டா பிரிச்சு ஒரு இதுலேயே ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நடுறாங்க. பட் இது வந்து என்னன்னா இட் கிவ்ஸ் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் சான்ஸ் வேரியேஷன். ஸோ அதனால என்ன பண்றாங்க, பை ரெப்ளிகேட்டிங்
அந்த ஃபீல்டே வந்து மெனி பார்ட்ஸா டிவைட் பண்ணி, ஸோ இப்போ 12 பார்ட்ஸா டிவைட் பண்றாங்க. அதுல ஏதாவது ஒரு 6 பார்ட்ஸ்ல ஒரு ரைஸும், இன்னொரு 6 பார்ட்ஸ்ல வந்து வேற ரைஸும் பிளான் பண்றாங்க. ஸோ திஸ் ரெடியூசஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரேண்டம் எரர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த ரிலையபிலிட்டி. ஸோ the same experiment can be repeated multiple times to make the result more robust. Next principle of randomization வந்து என்னன்னா, the treatments வந்து should be assigned randomly. For the same rice example, நம்ம 2 half பிரிச்சு ரைஸ் நடன்றப்போ ஒரு half of the fieldல உள்ள soil fertility might be different than other half of the field. So randomization ensures every unit has an equal chance of receiving a treatment, making the variation due to external factors fall under the heading of chance. வந்து இந்த ஃபர்டிலிட்டின்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணாம இருக்க, இந்த தே ஆர் டிவைடிங் த ஃபீல்ட்ஸ் இன்டு மல்டிபிள் ஏரியாஸ் அண்ட் தென் ரேண்டமா வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் பிளான் பண்றதுனால இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம தடுக்க முடியும். தடுக்க முடியும் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இது வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இந்த பிரின்சிபல் ஆஃப் ரேண்டமைசேஷன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல்னா என்னன்னா, திஸ் இன்வால்வ்ஸ் பிளாக்கிங் dividing the experimental area into homogeneous parts called blocks. So homogeneous partsன்றப்ப சேம் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறத ஒன்னா குரூப் பண்ணி அந்த பண்றது தான் வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி குரூப் பண்றது வந்து பிளாக்கிங் சொல்றாங்க. அந்த பிளாக்ல வந்து ரேண்டம்லி அசைனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்தின் ஈச் பிளாக். ஸோ இது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, டிவைட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீல்ட் இன்டு பிளாக்ஸ் வேர் கண்டிஷன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சிமிலர். தென் இப்போ வந்து குரூப்பிங் ஆஃப் பீப்புள்னு எடுத்துட்டா கூட, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சு அபவ் 90 எடுக்கிறவங்கலாம் ஒரு குரூப். ஸோ அதெல்லாம் ஹோமோஜீனியஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரேண்டமா அவங்க கிட்ட வந்து ஒரு நியூ மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்ளை பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியும். கண்டுபிடிச்சு மாதிரி பிளாக்ஸ் வச்சு பிரிச்சு பண்றது வந்து பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல். ஸோ 3 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். பை ஃபிஷர், பிரின்சிபல் ஆஃப் ரெப்ளிகேஷன் which is repeating the experiment, principle of randomization வந்து ரேண்டமா நம்ம வந்து குரூப் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல் வந்து ஹோமோஜெனியஸ் பார்ட்ஸ் பிளாக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ரேண்டமா ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்றது வந்து பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ் டிசைன். இண்டிபெண்டன்ட் குரூப் டிசைன்றது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வேர் டிஃபரெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் அசைன் டு ஈச் குரூப். So it is to test the effectiveness of treatments while controlling for bias using randomization and replication. So ரெண்டு பிரின்சிபல் இதுல யூஸ் பண்றாங்க. randomization and replication யூஸ் பண்ணி குரூப்பை வந்து ரேண்டமா அசைன் பண்ணி டெஸ்ட் பண்றது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ் சிஆர் டிசைன் சொல்லலாம். இது இஸ் த பேசிக் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இட் யூசஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் ரேண்டமைசேஷன். ஸோ இதுல வந்து இப்போ 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா அது 5 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் ஏலையும் 5 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பிலையும் போடுறோம். ஸோ அந்த 5 பேர் வந்து ரேண்டமா ட்ரீட்மெண்ட் ஏல போடுறோம். ஸோ இவங்க தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் வச்சுக்காம every person get an equal chance to get the treatment A or treatment B. So இங்க வந்து it minimizes the bias and allows the use of simpler analysis procedures. அதே மாதிரி when you repeatedly do this and observe the results, it is CR design, completely randomized result design. அடுத்து randomized block design அப்படின்னா என்னன்னா, இது வந்து இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிஆர் டிசைன் வேற ஹோமோஜீனியஸ் இந்த தேர்ட் பிரின்சிபல் லோக்கல் கண்ட்ரோல் பிரின்சிபல் அப்ளை பண்றோம். ஸோ அதுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சேம் கேரக்டர்ஸ் பிளாக்ஸா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து they are given the treatment. Same example I told before. Students வந்து based on the recent test results above 90 ல வருது, above 80 ல ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி பிரிக்கும் போது it is believed that they have the same IQ level and then ஒரு நியூ லேர்னிங் மெத்தடை ஒரு பிளாக்குக்கு அப்ளை பண்ணும்போது ஹவு தே ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதுல வந்து the RB design is analyzed using two-way ANOVA technique. ANOVAன்றது analysis of variation technique which helps distinguish effects due to treatment and effects due to block. ஸோ இப்போ வந்து அதுல அந்த லேர்னிங் மெத்தடை வந்து ஒரு 90 above ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வரும், 80 above இருக்கும்போது ரிசல்ட் வரும். ஸோ இப்போ வந்து இஃப் தே ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் 90ஸ்னா ஸோ அவங்க ஐக்யூ லெவலோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெண்டு பேருமே சேம் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க 80 above 90 above, இட் இஸ் த எஃபெக்ட் டியூ டு த பிளாக் டியூ டு த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் வி கேன் கம் டு கன்க்ளூஷன். Randomized factorial group designs. Factorial designs are used to study the combined effects of two or more independent variables on a single dependent variable. So ரெண்டு causes சேர்ந்து ஒரு effect. இப்போ for a plant growth, sunlight and water together they
affect the plant growth. ஸோ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சன்லைட்டும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். அரஸ்க்கு எஃபெக்ட் பார்த்தோம்னா டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தோன்னா பிளான்ட் growth. ஸோ இந்த மாதிரி 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது சிம்பிள் ஃபேக்டோரியல் டிசைன். அதுக்கு இன்னொரு நேம் வந்து 2 ஃபேக்டர் ஃபேக்டோரியல் டிசைன், 2x2, 3x3 2x3 டிசைன்ஸ். அதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளான் growth எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டோரியல் டிசைன்ஸ் வந்து வந்து ஒரு 4 இப்போ 2x2 எடுத்தோம்னா 4 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை வச்சு ரிசல்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டோரியல் டிசைன்றது என்னன்னா மோர் தென் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது மல்டி ஃபேக்டர் ஃபேக்டோரியல் டிசைன். ஸோ இன் அடிஷன் டு திஸ் சன்லைட் அண்ட் வாட்டர், இஃப் தர் இஸ் ஒன் மோர் திங் லைக் ஃபர்டிலைசர் அப்படின்னா பிளான்ட் வித் ஃபர்டிலைசர் சன்லைட் அண்ட் வாட்டருக்கு எப்படி இருக்கு, பிளான்ட் வித்தவுட் ஃபர்டிலைசர் சன்லைட் அண்ட் வாட்டருக்கு எப்படி இருக்கு. சன்லைட் அண்ட் வாட்டருமே சன்லைட் வந்து அதிகமா இருந்தா கம்மியா இருக்கும், கம்மியா இருக்குதா, வாட்டர்ல நம்ம அதிகமா தண்ணி ஊத்துறோம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வச்சு பண்ணும்போது அது காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டரியல் டிசைன். இந்த மாதிரி ஃபேக்டரியல் டிசைன்ஸ் வந்து இட் இஸ் யூஸ் இன் திங்ஸ் லைக் சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் வேர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அவுட்கம் சைமல்டேனியஸ்லி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இட் ஹெல்ப்ஸ் ரிசர்ச்சர்ஸ் டு ஐடென்டிஃபை இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட்ஸ், அனலைஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் சைமல்டேனியஸ்லி, ரெடியூஸ் the error variance by combining factors in one experiment. ஸோ என்னென்ன பார்த்தோம் இதுல டிசைன்ஸ், இண்டிபெண்டன்ட் குரூப் டிசைன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா சிஆர் டிசைன், சிம்பிள் ரேண்டம் அலோகேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரேண்டமைஸ் பிளாக் வந்து லோக்கல் கண்ட்ரோல் பிரின்சிபல் அப்ளை பண்ணி குரூப்பிங் பை எக்ஸ்டர்னல் வேரியபிள் பிளஸ் ரேண்டமைசேஷன் இருக்கும். ஃபேக்டரியல் டிசைன் வந்து கம்பைன்ஸ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இன் ஒன் டிசைன். நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் குரூப் டிசைன்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா சேம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ் டு டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க எப்படி பிஹேவியர் இருக்குது, சேம் இண்டிவிஜுவல் வந்து கிவன் வித் அனதர் ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்களோட பிஹேவியர் வந்து இஃப் இட் இஸ் பீயிங் மெஷர்ட், அது வந்து டிபெண்டன்ட் குரூப் டிசைன். இதுல வந்து வித்தின் பார்ட்டிசிபென்ட் ரிசர்ச் டிசைன் வந்து இந்த டைப் ஆஃப் டிபெண்டன்ட் குரூப் டிசைன். அது என்ன பண்ணா சேம் இண்டிவிஜுவல் இஸ் மெஷர்ட் பிஃபோர் த ட்ரீட்மெண்ட், டியூரிங் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்களோட பிஹேவியர் வந்து அனலைஸ் த்ரூ அவுட் த ட்ரீட்மெண்ட், பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த சேஞ்ச் இன் பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ட்ரீட்மெண்ட்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அவங்களோட பிஹேவியர் சேஞ்சுன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு என்ன, நியூரோ காக்னிட்டிவ் டிஸார்டர் இருக்கிற ஓல்டர் அடல்ட்ஸ்ல ஸ்டடி எடுத்தாங்க. ஸோ மேக்கிங் டீ, யூசிங் அ சிடி பிளேயர், அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தோஸ் பீப்புள். 3 ட்ரைனிங் கண்டிஷன்ஸ் இருக்கு, எரர்லெஸ் லேர்னிங், மாடலிங், ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எல்லாருக்குமே வந்து 3 weeks ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த கவுண்டர் பேலன்ஸ் ஆர்டர். எண்ட் ஆஃப் ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எரர்லெஸ் லேர்னிங் அண்ட் மாடலிங் கண்டிஷன்ஸ் வந்துட்டு தே ஷோட் அ கிரேட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச்டு குரூப் டிசைன். இட் இஸ் ஆல்சோ கால் மேட்ச்டு சப்ஜெக்ட் டிசைன். ஸோ இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் பை பேரிங் பார்ட்டிசிபென்ட் வித் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கள குரூப் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மேட்ச்டு குரூப் டிசைன். ஸோ ரிசர்ச்சர் மேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அகாடமிக் ஸ்கோர்ஸ். One from each pair is placed in group A and the other in group B. ஸோ டிஃபரெண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்ளை பண்றாங்க. ஸோ இதனால எப்படி இப்போ வந்து 90+ ஐக்யூ லெவல் இருக்கிறவங்க வந்து ஒரு பேரை செலக்ட் பண்றாங்க. ஸோ அதுல ஒருத்தர் குரூப் ஏலையும் ஒருத்தர் குரூப் பிலையும் போட்டு 2 பேருக்கும் வேற வேற டீச்சிங் மெத்தட்ஸ் அப்ளை பண்றாங்க. ஸோ ஒரே ஐக்யூ லெவலுக்கு ஹவு தே ரியாக்ட் வித் டிஃபரெண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்றத அப்சர்வ் பண்ண முடியுது. மிக்சட் டிசைன் இட் இஸ் a combination of between subjects and within subjects. It includes both quantitative and qualitative. அதுல வந்து 4 டைப் ஆஃப் டிசைன் இருக்கு மிக்சட் டிசைன்ல. ட்ரையாங்குலேஷன், எம்பெடட், எக்ஸ்பிளனேட்டரி அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி. ட்ரையாங்குலேஷன்ன்றது வந்து it combines both quantitative and qualitative research methods, research design. And ரெண்டுலேயும் ஒரே டைம்ல வந்து இதை கண்டக்ட் குவான்டிடேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவாலிட்டேட்டிவ். ஸோ அது 2 டேட்டாவையும் வச்சு ரிசல்ட் ப்ரெடிக்ட் பண்றது வந்து ட்ரையாங்குலேஷன் டிசைன். எம்பெடட் டிசைன்ன்றது வந்து ஒரு இட் இஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட் டிசைன் மோரா ஆகும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டிசைன் வந்து முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்போது குவான்டிடேட்டிவ் கொஞ்சம் அதுல குவான்டிடேட்டிவ் வந்துச்சு வரும், இல்லைன்னா மோர் குவான்டிடேட்டிவ் அண்ட் லெஸ் குவாலிட்டேட்டிவ் டிசைனா இருக்கும். ஒன் டேட்டா டைப் பிளேஸ் அ சப்போர்ட்டிங் ரோல் வித்தின் ஸ்டடி பேஸ்ட் ஆன் அனதர் மெத்தட். ஸோ ஒரு சர்வே எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா அதுல வந்து ஒரு 10 பேருக்கு சர்வே எடுக்கிறாங்க, அது 2 பேருக்கு வந்து they do interviews to know the behavior. So more quantitative, less
ஒரு குவாலிட்டேட்டிவ் இது இன்சர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எம்பெடட் டிசைன். எக்ஸ்பிளனேட்டிவ் டிசைன் என்னன்னா, they start the experiment with a quantitative data followed by qualitative. First quantitative எடுத்துறாங்க survey. Next they do individual interviews, that is qualitative. Whereas exploratory அப்படின்னா first qualitativல ஆரம்பிச்சுட்டு they analyze the behavior and take a survey later. அந்த behavior இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் குவான்டிட்டேட்டிவ் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன். நெக்ஸ்ட் ரிசர்ச் டிசைன் என்ன டிபெண்டன்ட் குரூப்ல மாதிரினா சிங்கிள் பார்ட்டிசிபென்ட் சப்ஜெக்ட் ரிசர்ச் டிசைன். வந்து ஒரே ஒருத்தர் வச்சு மட்டும் டீடைல் ஸ்டடி பண்றது சிங்கிள் பார்ட்டிசிபென்ட் சப்ஜெக்ட் ரிசர்ச் டிசைன். வந்து பிஎஃப் ஸ்கின்னர் பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு இந்த டிசைன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் பிஹேவியர் சேஞ்ச் அப்சர்வ் பண்றதுக்கு they use this research design. So it is common in clinical psychology, education, applied behavior analysis. ஸோ இதுல வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னா they follow 3 different design methods: ABA design, மல்டிபிள் ட்ரீட்மெண்ட், ரிவர்சல் டிசைன், ஆல்டர்னேட்டிங் ட்ரீட்மெண்ட் டிசைன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. when the treatment is not given, how is the behavior அப்படின்னு அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. then they will be giving the treatment. ABA A represents the baseline, then treatment கொடுக்குறாங்க, observe the changes, and again they return back to the baseline. கொஞ்சம் டைம் விட்டு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ண பிறகு how is the behavior அப்படின்னு அப்சர்வ் பண்றது ABA டிசைன். whereas மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் டிசைன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் அப்சர்வ் பண்ணிட்டு கிவிங் ட்ரீட்மெண்ட் ஒன் and then giving treatment to return to baseline, then reverse பண்ணி பார்க்குறாங்க giving treatment to first and then treatment to one. ஸோ இந்த மாதிரி பண்றது மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் ரிவர்சல் டிசைன். ஆல்டர்னேட்டிங் ட்ரீட்மெண்ட் டிசைன் என்னன்னா applies multiple treatment quickly in alternation. அது ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மார்னிங் ஒன் இந்த ஆஃப்டர்நூன் சைமல்டேனியஸா வேற ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணி இமீடியட்டா எஃபெக்ட் அப்சர்வ் பண்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் டிசைன். ஸோ தீஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு குரூப் ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்றப்போ வந்து when the resource not available and group situation group study is not possible ன்றப்போ single participant they are following this research design. Next baseline design, it is also called multiple baseline design. It involves observing 2 or more behaviors or one behavior across different settings. அந்த மாதிரி பண்றது வந்து பேஸ்லைன் டிசைன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு 3 டைப் இருக்குது: அக்ராஸ் பிஹேவியர், அக்ராஸ் செட்டிங், அக்ராஸ் சப்ஜெக்ட். அக்ராஸ் பிஹேவியர்னா சேம் இண்டிவிஜுவல் டிஃபரெண்ட் பிஹேவியர்ஸ் அப்சர்வ் பண்றது. அக்ராஸ் செட்டிங்ஸ்னா சேம் பிஹேவியர் டிஃபரெண்ட் செட்டிங்ஸ் லொகேஷன்ஸ்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது. அக்ராஸ் சப்ஜெக்ட்ல சேம் பிஹேவியர் டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி இருக்காங்கன்னு பாக்குறது அக்ராஸ் சப்ஜெக்ட். This approach does not require withdrawing the treatment and is widely accepted in applied settings like school and therapy. For example, வந்து 3 children with learning disability, they receive the same intervention at different times. Across subject வந்து same behavior across different individuals எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கறாங்க. ஸோ இதுதான் வித்தின் பார்ட்டிசிபென்ட் டிசைன் பார்த்தோம். வேற அதுல வந்து சேம் பார்ட்டிசிபென்ட் அக்ராஸ் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கா பிஹேவியர் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மேட்ச்டு குரூப்ல மேட்சிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். மிக்சர் டிசைன் வந்து குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டும் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சிங்கிள் பார்ட்டிசிபென்ட்ல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. பேஸ்லைன் டிசைன் வந்து சீக்வென்ஷியல் இன்டர்வென்ஷன் பிஹேவியர் செட்டிங் சப்ஜெக்ட்ஸ்ல. யூனிட் 8 நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல என்ன அப்படின்னா த ரிசர்ச்சர் கேன் மேனிபுலேட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் கண்ட்ரோல் த வேரியபிள்ஸ். அரஸ் அது வந்து எல்லா ரிசர்ச்லையும் வந்து ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் ஃபாலோ பண்ண முடியாது டியூ டு ப்ராக்டிக்கல் அண்ட் எத்திக்கல் லிமிடேஷன்ஸ். ஸோ ரிசர்ச்சர்ஸ் வந்து they often go for நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், குவாசி எக்ஸ்பெரிமெண்டல், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர், கார்லேஷனல் ஸ்டடிஸ், இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட எக்ஸாம்பிள். ஸோ இது எதுக்கு எப்போ வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் போவாங்கன்னா an independent variable cannot be manipulated, அது அவங்களால வேற சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது. and then random assignment of participants not possible, அந்த ரிசர்ச் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆர் அப்சர்வேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த ரிசர்ச்ல அப்படின்றப்ப ரிசர்ச்சர்ஸ் கோ ஃபார் நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன்ஸ். குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து த்ரூ விச் வி கேன் ஐடென்டிஃபை த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்ட் வேரியபிளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, வாட் இஸ் த அவுட்கம் அப்படின்றத வந்து மெஷர் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், விச் இஸ் வெரி சிமிலர் டு ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரேண்டம் அசைன்மெண்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பேஸ்ட் ஆன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கரெக்ட் கிரைட்டீரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொகேஷன்ல இருக்கிறவங்க மட்டும் அனலைஸ் பண்ணணும், ஒரு கிளாஸ் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், அந்த கிளாஸை வந்து அப்படியே ரிசர்ச் பண்ணணும், கிளினிக் பேஷண்ட் குரூப், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து ரிசர்ச் ஸ்டடியில் வைக்கணும் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் கோ ஃபார் குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன். ஸோ இது மெயினாக வந்து பிஹேவியரல் ரிசர்ச் அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. when true experiments may not be practical
தே கோ ஃபார் குவாசி எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் கிளினிக்ல வந்து சில தெரபிஸ்ட் வந்து தே ஸ்டார்ட் யூசிங் நியூ தெரப்பி. சம் தெரபிஸ்ட் வந்து தே கண்டினியூ வித் த ஓல்டு ஸ்டாண்டர்ட் தெரப்பி. ஸோ இத வச்சு அவங்க எப்படி ரிசர்ச்சர் தே கேன் கம்பேர் த அவுட்கம்ஸ். ஒரு நியூ தெரப்பினால என்ன மாரி அவுட்கம் இருக்குது அண்ட் ஓல்டு தெரப்பினால என்னென்ன அவுட்கம் இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ தே டிட்ன்ட் அசைன். அந்த மென்டல் ஹெல்த் கிளினிக்ல இருக்கிற அந்த குரூப்ப வந்து சில பேர் நியூ தெரப்பி அப்ளை பண்ணாங்க. சில தெரபிஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் தெரப்பி அப்ளை பண்றனால தே கேர்ஃபுல்லி நோட்டட் டவுன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த குரூப்ஸ் அண்ட் கேம் டு அ கன்க்ளூஷன். இதுல வந்து நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன் இருக்குது. இதுதான் வந்து குவாசி எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா இது வந்து இட் ரிசம்பிள்ஸ் ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட் ரேண்டமைஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இந்த தெரப்பி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவியர், போஸ்ட் டெஸ்ட் அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எப்படி பிஹேவியர் அப்படின்றத மெஷர் பண்றது நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன். இதுலயே ரேண்டம் அசைன்மெண்ட் கிடையாது பார்ட்டிசிபென்ட்ஸ். இத என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் யூசஸ் இன்டாக்ட் குரூப்ஸ். ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிருக்கிற குரூப் தான். அது வந்து வி டோன்ட் நோ த ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிளாஸ் ரூம்ஸ் இன் ஸ்கூல் கம்பேரிங் 2 ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ ஒன் குரூப் வந்து ரிசீவ்ஸ் த ட்ரீட்மெண்ட், அதர் வந்து ஆக்ட்ஸ் அஸ் த கண்ட்ரோல் ஆர் கம்பேரிசன் குரூப். ஸோ ட்ரீட்மெண்ட் இல்லாதப்போ கம்பேரிசனுக்காக வி டேக் த அதர் கிளாஸ். ஸோ the aim is to match the groups as closely as possible. ஸோ அதாவது இப்போ வந்து இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்டும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ 7த்லேயே 2 செக்ஷன் வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கம்பேரிசனுக்கு வந்து தே டேக் அ சிமிலர் குரூப். பட் எல்லா கேரக்டர்ஸுமே அந்த 2 செக்ஷனுமே ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேர் குட் பி சம் டிஃபரன்சஸ் விச் அஃபெக்ட்ஸ் த அவுட்கம். ஸோ நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன் எடுக்கிறாங்க குவாசி எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படின்னா the researcher has to keep in mind that all the characteristics are not equal between the groups அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ there should be an adjustment to the conclusion of the outcomes being observed. So in psychology and social science, these designs often rely on self-selection. So இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து either individuals choose to be a part of an treatment and கம்பேரிசன் குரூப்ல வந்து people who do not want to volunteer to take part in the experiment ஆனா அவங்க கம்பேரிசன் குரூப்ல இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு it creates a bias because and it affects the dependent variable. ஏன்னா இப்போ வந்து those who volunteer for the treatment they do something அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகணுன்றக்காக they make some efforts, whereas people who do not want to volunteer அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி the ரிசல்ட்ல கம்பேரிசன்ல there will be some difference, bias, potential bias could be there அப்படின்றாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன்ஸ் வந்து என்னென்னா போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன். போஸ்ட் டெஸ்ட் ஒன்லினா கம்பேர் 2 groups only after treatment is applied. ப்ரீ-டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட்னா மெஷர் போத் குரூப்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். அடுத்து இன்டரப்டட் டைம் சீரிஸ் டிசைன்னா we have to track the outcomes of the groups after over time. இந்த மந்த் எப்படி இருக்கு, அடுத்த மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிட்டு and we have to add an intervention pathway through. நடுவில் வந்து we have to apply some other factor, some other variable அந்த மாதிரி அப்ளை பண்ணி how is the result அப்படின்னு ட்ராக் பண்றது. ப்ரீ-டெஸ்ட் போஸ்ட்-டெஸ்ட் டிசைன் வித் ஸ்விட்சிங் ரெப்ளிகேஷன், அதாவது ஸ்விட்ச் குரூப்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிப்பீட் டு சி கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் குரூப் ஏ ட்ரீட்மெண்ட், குரூப் பி வித்வுட் ட்ரீட்மெண்ட்னா நெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணி பார்த்து சேம் இதை ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. Switching replication with treatment removal design. One group receives treatment, then it is removed, and another group begins treatment used to test for lasting effects. எவ்வளோ நாளைக்கு அதை வருது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல இந்த 5 மெத்தட்லயுமே பாத்தீங்கன்னா நான் ஈக்குவலன்ட் குரூப் டிசைன்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் அதுல வந்து பீப்புள் ஆர் நாட் பிளேஸ் ரேண்டம்லி, ஒரு பர்டிகுலர் குரூப் செலக்ட் பண்ணி இந்த குவாசி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் டிசைன். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா ஃப்ரம் வாட் இஸ் டன் ஆஃப்டர்வர்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் அவுட்கம் வந்துச்சு ஆல்ரெடி, வந்ததுக்கு அப்புறம் வந்து வாட் காசஸ் திஸ் எஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. ஸோ in a case like if the event has already occurred, நம்ம வந்து we don't have control on the independent variable and if there is a chance like if that event cannot be repeated or replicate பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல வந்து we just analyze what could be the cause from the effect effect created, அந்த காஸ் என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றது தான் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் டிசைன். So it investigates cause and effect relationship by observing an existing condition or state. Then it looks backward in time to identify causal factors. இதுல வந்து கண்டிப்பா அந்த காஸ் வந்து it cannot be manipulated by the researcher. So some definitions are given by researchers. கர்லிங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா
இந்த ரிசர்ச் டிசைன்ல வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் டிசைன்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் have already occurred. The researcher begins by observing the dependent variables அப்படின்னு சொல்றாரு. வேற ஸ்பெக்டர்ன்ற ரிசர்ச்சர் 1993ல அவர் என்ன சொல்றாரு இந்த டிசைன் பத்தி அப்படின்னா, a way to convert a non-experimental design into a pseudo experimental one by analytically handling variables that cannot be manipulated. ஒரு நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான், பட் சின்ஸ் we are going to find out like what could be the cause for it, it has become like a pseudo experimental one, false experimental one அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்போ இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, when it is not possible or when it is not ethical to manipulate the independent variables, அப்போ வந்து they go from the effectல இருந்து backwardல போவாங்க. And if there are some practical constraints in creating a control experimental setup, மாதிரி studying one independent variable while holding all others constant, அதாவது மற்ற erroneous factors கூட இருக்கலாம், பட் we don't know. அப்போ வந்து அந்த வேரியபிள் மட்டும் வச்சு ஸ்டடி பண்றது when it is not possible, we go for this exposed. And laboratory control, if it is too expensive, difficult or inappropriate, then also we go for this exposed factor. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் எஜுகேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, பப்ளிக் ஹெல்த் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் அண்ட் லங் கேன்சர். ரிசர்ச்சர்ஸ் லுக் அட் லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் பேக் டு செக் ஃபார் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ். ஸோ வென் தே ஸ்மோக், அப்பையிலேருந்து நம்மளால ரிசர்ச்சர் cannot go and see whether these people will get cancer அப்படின்ற ரிசர்ச் கிடையாது. They already looked at the cancer patients. Now they have to look back like what causes them this lung cancer. So they wanted to analyze like their smoking habits. So backwardல போய் பார்க்குறாங்க. Teacher characteristics and student achievement இது இன்னொரு எக்ஸாம்பிள். Investigating if teacher personality or qualification correlates with student outcome. So these are the examples for exposed factor research. நெக்ஸ்ட் வந்து டைம் சீரீஸ் டிசைன். டைம் சீரீஸ் டிசைன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன். என்ன பண்ணுவாங்கன்னா, வேற அப்சர்வேஷன்ஸ் ஆர் மேட் ஆன் த சேம் யூனிட்ஸ். திரும்ப திரும்ப அந்த அப்சர்வேஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்சர்வ் பண்றது. ஒரு இப்போ ரிசர்ச் ஒரு குரூப் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர் வந்து இஃப் இட் இஸ் பீயிங் அப்சர்வ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா அது வந்து டைம் சீரீஸ் டிசைன். இட் பிலாங்ஸ் டு ப்ராடர் கேட்டகரி. லாங்கிட்டர்னல் ரிசர்ச் டிசைன் ஒன்று இருக்கு, அதுக்கு மாதிரியே சிமிலரா இருக்குது இந்த டைம் சீரீஸ் டிசைன். இதுல வந்து observations are repeated over time for the same unit of analysis. It involves a series of measurements taken consequently. So ஒரு interval வச்சு they are being observed regularly. Focuses on evaluating the effect of a treatment or intervention introduced midway through the series. ஸோ இது மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்றத அப்சர்வ் பண்றாங்க. The data collected or analyzed using time series analysis techniques to examine trend, shift or pattern. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் டெய்லி ஓவர் ஸ்கூல் டேர்ம். ஸோ இன்ட்ரடியூஸ் நியூ அட்டண்டன்ஸ் பாலிசி ஹாஃப் வே த்ரூ. அப்போ அதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணி வேறு சரி சேஞ்ச் இந்த அட்டண்டன்ஸ் போஸ்ட் பாலிசி அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமா ஏதாவது சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது வரைக்கும் வந்து கன்சிக்யூட்டிவா வந்து எப்படி அவங்க அட்டண்டன்ஸ் இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு நியூ பாலிசி கொடுத்த பிறகு எப்படி வருது அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் வெரி சேஞ்ச் இந்த ட்ரெண்ட் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ திஸ் டைம் சீரீஸ் டிசைன் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் கிரிமினாலஜி அண்ட் சோஷியல் சயின்சஸ். They are less practical in fields like criminology due to challenges in consistent data collection. வந்து criminology யூஸ் பண்ணலாம், பட் not used extensively because of the challenges in the data collection and long-term monitoring was also requiredன்றனால இது வந்து it is being used less ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது. என்னன்னா இந்த இன்டரப்டிவ் டைம் சீரீஸ் டிசைன், இதுல வந்து இப்போ டைம் சீரீஸ் டிசைன் பற்றி பார்த்தோம். இன்டரப்டிவ் டைம் சீரீஸ் டிசைன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவாசி எக்ஸ்பெரிமெண்ட். நடுவில் ஒரு இன்டரப்ஷன் மிட்வேல கொடுத்து அந்த இம்பாக்ட் ஆஃப் த இன்டரப்ஷன் எப்படின்னு அனலைஸ் பண்றது வந்து இந்த இன்டரப்டிவ் டைம் சீரீஸ் டிசைன். ஸோ இதுவும் இட் இஸ் அப்சர்வ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அவர் இன்டரப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி அனலைஸ் பண்றதுன்னு வந்து இன்டரப்டிவ் டைம் சீரீஸ் டிசைன். ஸோ இதுல என்ன அப்படின்னா, அந்த இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அக்கரிங் அட் த சேம் டைம் அஸ் இன்டர்வென்ஷன் குட் ஆல்சோ அஃபெக்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த இன்டர்வென்ஷன் மட்டும்னால தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. தேர் குட் பி எனி அதர் எக்ஸ்டர்னல் events which could affect the dependent variable. So we will not be very sure like whether the change is only due to the intervention. So types of time series design என்ன இருக்கு, descriptive, correlational, interrupted. Descriptive time seriesன்றது வந்து just focusing on describing the trends and patterns over time. இன்டர்வென்ஷனே இல்லாம நோ இன்டர்வென்ஷன் இஸ் இன்ட்ரடியூஸ், ஜஸ்ட் வந்து அந்த அனலைஸ் மட்டும் பண்றது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி அவங்க பிஹேவியர் அனலைஸ் மட்டும் பண்றது. கார்லேஷனல் டைம் சீரீஸ்ன்றது வில் டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் மெஷர்ட் ஓவர் டைம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது மட்டும்தான் கார்லேஷனல் டைம் சீரீஸ் டிசைன்.
இன்டரப்டட் டைம் சீரீஸ் டிசைன்றது வந்து மெஷர்ஸ் வேரியபிள்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ட்ரீட்மெண்ட் ஆர் இன்டர்வென்ஷன். ஸோ இன்டரப்ட்ன்றது நடுவில் ஒரு இன்டரப்ஷன் கொடுத்த பிறகு முன்னாடி எப்படி இருக்குது, ஆஃப்டர் த இன்டரப்ஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இன்டரப்ட் டைம் சீரீஸ் டிசைன். நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூனல் ரிசர்ச் டிசைன். லாங்கிடியூனல்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் டு மெனி இயர்ஸ் கூட இந்த ரிசர்ச் நடக்கும்போது லாங்கிடியூனல் ரிசர்ச் டிசைன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தே அப்சர்வ் த சேம் சப்ஜெக்ட்ஸ் ரிப்பீட்டட்லி ஓவர் டைம். ஸோ என்ன சேஞ்ச் டெவலப்மெண்ட் ஆர் ட்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சேம் சப்ஜெக்டை ரிப்பீட்டடாக சர்டன் பீரியட் ஆஃப் டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து லாங்கிடியூனல் ஸ்டடி, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடின்னு இருக்குது. லாங்கிடியூனல் ஸ்டடின்றது வந்து அட் மல்டிபிள் டைம் பாயிண்ட்ஸ்ல வந்து டேட்டா கேதர் பண்றது ஃப்ரம் த சேம் இண்டிவிஜுவல் ஆர் ஃப்ரம் த சேம் குரூப். ஸோ தே ட்ராக் த டெவலப்மெண்ட் ஆர் எனி அதர் சேஞ்சஸ் பீயிங் அப்சர்வ் அதை ட்ராக் பண்றாங்க. வேற கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியில வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும் வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ், டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்ல அந்த டைம்ல வந்து டேட்டா கலெக்ட் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல். லாங்கிடியூனல் வந்து சேம் இண்டிவிஜுவலை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மெஷர் பண்றது. கிராஸ் செக்ஷனல்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸை வந்து அப்சர்வ் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. Longitudinal studies are more useful than cross-sectional studies when the objective is to study growth, development, or causal relationship. So types of longitudinal design என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபாலோ அப் ஸ்டடி ஆர் கோஹர்ட் ஸ்டடி. இது என்ன அப்படின்னா, சேம் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் ஃபாலோட் ஓவர் டைம். ஒரு சர்டன் டைம் இன்டர்வல்ல வந்து அப்படியே மெஷர் அவங்களோட இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறது. பேனல் ஸ்டடின்றது இட் இஸ் ஈக்குவலன் டு கோஹர்ட் ஸ்டடி. அமெரிக்கன் யூஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் யூசேஜ் டிஃபரன்ஸா. ஃபாலோ அப்ன்றது இட் இஸ் யூஸ் ஃபார் பிரிட்டிஷ். பேனல் ஸ்டடி வந்து அமெரிக்கன் யூசேஜ். ட்ரெண்ட் ஸ்டடின்றது வந்து ஃபியூ செலக்டட் வேரியபிள்ஸ் ஆர் ட்ராக்ட் கண்டினியூஸ்லி ஓவர் டைம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பண்ணாம அந்த டாபிக் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது டியூரிங் தட் டைம் அதை வந்து பார்க்கறது வந்து ட்ரெண்ட் ஸ்டடி. எக்ஸாம்பிள் ஆஃப் லாங்கிடியூனல் ஸ்டடி வந்து இன்வெஸ்டிகேட்டிங் த பிசிக்கல் growth ஆஃப் அ சைல்ட் ஃப்ரம் பர்த் டு அடலசன்ஸ். ஸோ இது வந்து சேம் பர்சன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மெஷர் பண்றாங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் லாங்கிடியூனல் ஸ்டடி. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் அட் மல்டிபிள் ஏஜ் இன்டர்வல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு growth unfolds across time. டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாங்கிடியூனல் ஸ்டடி, லாங் டேர்ம் லாங்கிடியூனல் ஸ்டடின்னு இருக்குது. இஃப் இட் லாஸ்ட் ஃபார் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் அது ஷார்ட் டேர்ம் லாங்கிடியூனல் ஸ்டடி. இயர்ஸ் ஆர் டிகேட்ஸ் ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா அது லாங் டேர்ம். கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் டிசைன் ஆல்ரெடி சொன்னா, கிராஸ் செக்ஷன்ன்றது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அனலைஸ் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. இட் ப்ரொவைட்ஸ் ஸ்னாப்ஷாட் ஆஃப் அ பாப்புலேஷன். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் டெவலப்மெண்டல் சைக்காலஜி டு ஆக்சஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ், ஜெண்டர் அண்ட் பேக்ரவுண்ட். டிஃபரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் வந்து அந்த டைம்ல எப்படி இருக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு மெஷர் பண்ண மூலம் அந்த கிராஸ் செக்ஷனல் டிசைன் வந்து ஃபாலோ பண்றாங்க. The goal is not to measure change over time, but to describe variables or conditions as they exist now. இது வந்து மெயினா இட் இஸ் யூஸ்ட் இன் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஸோ மெஷரிங் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அட் ஏஜ் 5, 10, 15 இயர்ஸ் அப்படின்றப்ப வந்து இந்த கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். It is used in epidemiology and public health. In health research, cross-section studies are used to access the exposure and disease effect. எப்படி இருக்கு, என்ன காசு, என்ன எஃபெக்ட்னு ஆக்சஸ் பண்றதுக்கு. It compare the rate of a condition between exposed and unexposed groups. சேம் டைம்ல வந்து exposed groups, unexposed groups வந்து கம்பேர் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டடிங் த லிங்க் பிட்வீன் ஓவர் ஈட்டிங் அண்ட் ஒபிசிட்டி. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல ஸ்டடி பண்ணலாம். ஸோ கிராஸ் செக்ஷனோட அட்வான்டேஜ் பண்ணால் இட் இஸ் சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் there is a minimal room for error. All the variables are measured at once, so which reduces errors, and multiple variables can be studied at once. Whereas limitation பார்த்தோம்னா we cannot determine the cause and effect, and biased-ஆகவும் இருக்கும். செல்ஃப் ரிப்போர்ட் சர்வேஸ் எடுக்கும்போது வந்து we cannot find out how accurate is the answers given in the survey. And இப்போ இதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் ரெக்கார்டட் ஒரு பர்டிகுலர் டைம், it does not show what happened before or after the data has been collected. ஸோ இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் டிசைன். எக்ஸாம்பிள் வந்து கம்பேரிங் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலிஸ் வித் டிஃபரெண்ட் இன்கம் லெவல்ஸ் கம்பேரிசனுக்கு வந்து கிராஸ் செக்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடின்றது வந்து இன்டெப்த் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர் சிங்கிள் குரூப், a single event, a single community வந்து டீடைல் அனாலிசிஸ் தான் வந்து கேஸ் ஸ்டடி. அந்த aim is to explore the multiple factors and dynamics. அதுக்காக தான் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி ஒரிஜினேட்டட் இந்த கிளினிக்கல் மெடிசன். வேற கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் பேஷண்ட் லைஃப் இவெண்ட் அண்ட் சிம்டம்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக கேஸ் ஸ்டடி மெத்தட் யூஸ் பண்ணாங்க. இட் இஸ் இனிஷியலி ஃபாலோட் இன் த மெடிக்கல் ஃபீல்டு. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் சைக்காலஜி.
ஸோ சைக்காலஜி பயோகிராபிக்கல் பாஸ்ட் அண்ட் கண்டெம்பரரி கரண்ட் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் கேஸ் ஸ்டடி எப்படி தான் வந்து பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் த்ரூ அப்சர்வேஷன், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபீல்டு நோட்ஸ். ஸோ இதோட எய்ம் என்ன அந்த கேஸ் ஸ்டடிக்கு அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சர்ஸ் வந்து தே ஆக்சுவலி மேனிபுலேட் த வேரியபிள்ஸ். சர்வே ரிசர்ச்சர்ஸ் டேட்டா வந்து லார்ஜ் சாம்பிள் டேட்டா இருக்காங்க. வேற இந்த கேஸ் ஸ்டடி ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க, தே ஃபோக்கஸ் இன் அனலைசிங் அ சிங்கிள் யூனிட் இன்டென்சிவ்லி. ஒருத்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் தே வாண்டட் டு ஜென்ரேட் ஜென்ரலைசேஷன் அபவுட் த ப்ராடர் பாப்புலேஷன். இன்டெப்த் டீடைல வச்சு ஜென்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி அப்சர்வேஷன், பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்றது வந்து ரிசர்ச்சர் ஆக்சுவலா ஹி ஜாயின்ஸ் த குரூப் பீயிங் ஸ்டடிட். அவங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆங்களோ அதுல ரிசர்ச்சரும் இன்வால்வ் ஆகி ஹி வில் அப்சர்வ் லைக் how is the effect of the activity and what is the response of the participants also he can observe through participating. Non-participant observation வந்து the researcher remains separate from the group, observes without being involved in the group activities. எக்ஸாம்பிள் என்னன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஆனாவோ லிட்டில் ஆன்ஸ்ன்ற ஒரு கேஸ் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணாரு. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில வந்து ஹி எக்ஸ்ப்ளோர்டு பேஷண்ட்ஸோட பர்சனல் ஹிஸ்ட்ரிஸ் விச் ஹெல்ப் ஹிம் டு ஃபவுண்ட் சைக்கோ அனாலிசிஸ் கான்செப்ட். ஸோ அப்நார்மல் சைக்காலஜி, சைக்கியாட்ரி அங்கெல்லாம் அந்த ஃபீல்ட்லாம் வந்து கேஸ் ஸ்டடிஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ கேஸ் ஸ்டடியில 3 டைப் இருக்குது: எக்ஸ்பிளனேட்டரி, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி. எக்ஸ்பிளனேட்டரின்றது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் அண்ட் ஹவு அன் ஈவெண்ட் அக்கர்டு. டிஸ்கிரிப்டிவ்ன்றது ஜஸ்ட் அனலைஸ் த ரியல் வேர்ல்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ற டாக்குமெண்டேஷன். எக்ஸ்ப்ளோரேட்டரின்றது இட் ஃபோக்கஸ் ஆன் ஆன்சரிங் வாட் அண்ட் ஹூம் கொஸ்டின்ஸ். டிபிக்கலி இன்டர்வியூஸ் அண்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளோரேட்டரி கேஸ் ஸ்டடியில வரும். அடுத்து கார்லேஷனல் ரிசர்ச். கார்லேஷன் ரிசர்ச் வந்து இட் இஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி ஹவு த 2 வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ரிலேட்டட். ஒரு இண்டிபெண்டன்ட் டிஃபரெண்ட் வேரியபிள் எந்த அளவுக்கு அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கு, அதோட டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவா நெகட்டிவா, ஸோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கார்லேஷன் ரிசர்ச் பண்ணாங்க. There is a relationship between the 2 variables. What is the direction of the relationship? What is the magnitude of the relationship? Weak connection, strong connection, moderate connection அப்படின்ற அதெல்லாம் ஆன்சர் வந்து கார்லேஷன் ரிசர்ச் மூலமா கிடைக்கும். ஸோ கார்லேஷன் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் between 2 variables. So for example, if a researcher wants to find out the relationship between motivation achievement, then a correlation study it is the best to choose. So in the correlation research, the researchers cannot manipulate the independent variable due to the practical constraints. Example வந்து does life expectancy depend on alcohol consumption அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து கார்லேஷன். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் இன் ஆல்கஹால், அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, மேக்னிடியூட் எப்படி இருக்குது, ஹவு ஸ்ட்ராங் இஸ் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் வந்து வி கேன் மெஷர் யூசிங் கார்லேஷன் ரிசர்ச். அதோட நம்ம யூனிட் 7 and 8 பிளாக் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ, பாய்.